கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ் 4th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் 3rd டைம்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இருப்பா. நாளைக்கே உங்களுக்கு எக்ஸாம் லீவ் ஒரு நாள் கூட கிடையாது. ஸோ ஆல் தி பெஸ்ட்பா. இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு மாடல், ஓகேங்களா? ஸோ சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கண்டிப்பாக எல்லாமே புது சப்ஸ்கிரைப் தான் இருப்பீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனே லிங்க்ஸ் இருக்கும். அதுக்கான லிங்க்ஸ்லாம் அதில் உங்களுக்கான அடுத்தடுத்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு சூஸ் இட், ஓகேங்களா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எல்லாமே 5 மார்க்ஸ் தான். உங்களுக்கு 60 மார்க்குமே 60 மார்க்கில் சூஸ் இட்டு, ஃபில்லப்ஸ், மேட்ச் இட்டு, இந்த மாதிரி 5 மார்க்ஸ்க்குள்ளே எல்லாமே உங்களுக்கு அடங்கிடும், ஓகேங்களா? ஸோ அப்படியே பாருங்கள், ஆன்சர்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சூஸ் இருக்கான ஆன்சர்ஸ்லாம். இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும்னா நீங்கள் சாட் ஜிபியில் கூட போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மீதி ஆன்சர் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 அப்படியே பாருங்கள். 75 + 5 + 15 எவ்வளோ? அது 80. 95 தான் ஆன்சர் இதுக்கு ஃபஸ்ட் ஒனுக்கு. அப்புறம் 27 + 270 + 2 இது எவ்வளோ ஆன்சரு? 172. 82 92 299 ஆன்சரு. ஸோ த காஸ்ட் ஆஃப் வாட்ச் 200 இஸ் ஹவு மச் மோர் தென் த கேப் ஆஃப் 80? 120 வந்து அதிகம். 200 - 125 75 ஆன்சரு. 250 + 39 + 8 எவ்வளோ? 258. 68 78 88 297 ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக போடணும், ஓகேவா? அடுத்து பாருங்கள், எஸ்டிமேட் டு த நியரஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளான்ஸ். 11 = என்ன? 37 = என்ன? 44 55 69. ஸோ கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இது, ஓகேவா? இது நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்து ட்ரா லைன்ஸ் டு கனெக்ட் த ஷேப்ஸ் வித் இட்ஸ் பெரிமீட்டர், ஓகேங்களா? கீழே 9 சென்டிமீட்ரு 14 சென்டிமீட்டர் அதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். கனெக்ட் பண்ணணும் இதை கரெக்டாக. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு 5 மார்க்கு, ஓகேவா? அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. 1/4/2025 இஸ் எ Tuesday. இது வந்து ட்ரூ தான். தீஸ் ஆர் 4 weeks and 3 days in the month of January. ஸோ மந்த் ஆஃப் ஜான்வரியில் எத்தனை இருக்குது? ஜான்வரி 31 டேஸு. கரெக்டு தான், இதுவும் ட்ரூ தான். அப்போ இன்னும் 25 தேர் ஆர் 29 days in the month of February. 2025 February 29 டேஸாக இருந்துச்சு. அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது சரியாக தெரில. the month of March has 30 days. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 31 days இருக்குது. அதனால் இது ஃபால்ஸு. The 2 consecutive months having 31 days are July and August. இது வந்து ட்ரூ தான். ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் மட்டும் தான் 2 consecutive 31 இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து மேட்ச் த லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக் படித்தாலே போதுமானது. இது வந்து எப்படின்னு தெரில. அடுத்து டிவைடு பாருங்கள். டிவைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 15/3 வந்து உங்களுக்கு 5A. 192/4 இது எவ்வளோ? கரெக்டாக கால்குலேட் பண்ணி இதெல்லாம் டக்குன்னு சம்ஸில் பேப்பரில் போட்டால் டக்குன்னு போட்டுடலாம். ஸோ கரெக்டாக போட்டுக்கோங்க. இதுக்கு 5 மார்க்கு. அடுத்து 7th ஒன் பாருங்கள். How many times should 500 cup be filled with water and poured to fill the 1 cup? ஓகேங்களா? அடுத்து if the milk in the 1 cup is equally distributed by the 200 ml cups, how many such cups will be required? இதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணால் பண்ணிடலாம், ஓகேவா? இதை நம்ம பொறுமையாக ஆன்சர் பண்ண முடியாது, ஏன்னா டைம் ஆயிரும். ஸோ அடுத்து 8th பாருங்கள். கம்ப்ளீட் த பில்லு. ஆஃப் டவுசஸ்ஸு 250 7 குவான்டிட்டி. அப்போ எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 4னா உங்களுக்கு 1000 ரூபா ஆச்சு. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 1750 உங்களுக்கு ஆன்சர், ஓகேவா? ஃபஸ்ட் ஒன்று ஆன்சர் 1750. அப்புறம் சுடிதார் 250 5 குவான்டிட்டினா உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? உங்களுக்கு 1600 ஆச்சு. இது ஷர்ட்டு 530னா 3 ஷர்ட் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? ஸோ 1590 ஓகேவா? அடுத்து பேண்ட்ஸு 460 4 பேண்ட்டுனா 1600 ப்ளஸ் ஒரு 240 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 1840, ஓகேவா? சரி, அதுக்கும் ஆன்சர் நானே சொல்லிட்டேன். அப்புறம் ஆன்சர் த ஃபாலோயிங் பாருங்கள். டிக் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/5. இதெல்லாம் நீங்கள் புக் பேக் படித்து பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் ஃபைண்ட் த ஆன்சர் பாருங்கள். எ ஃபார்மர் கலெக்டட் 864 கேவ்ஸ் ஃப்ரம் தி ஆர்ச்சர்டு. இதுக்கு 5 மார்க்கு. அப்புறம் மீதி இதுக்கெலாம் 1 மார்க்கு 2 மார்க்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க இதை. அடுத்த ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இது வந்து 7/700 ml + 3/300 ml. ஸோ இதுவும் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹவு மச் ஆயில் இஸ் மோர் தென் த 70 liter கண்டெய்னர் தென் த 350 liter 500 ml கண்டெய்னர். இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் இன் பிட்வீன். ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் 28th March 2025 and 3rd April 2025. ஸோ 29 30 31 1 2, ஓகேங்களா? இதுக்குள்ள என்னென்ன இடையில 5 days இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் டீச்சர்ஸ் டே அண்ட் சில்ட்ரன்ஸ் டே. இப்போ கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் த மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் தி எக்ஸ்பைரி டேட் ஆஃப் த கிவன் வீட் ஃப்ளோ.
கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4 மந்த்ஸு, அங்கே ஒரு 4 மந்த்ஸு, 8 மந்த்ஸ் 3 டேஸ் அந்த மாதிரி எழுதணும் நீங்கள். ஓகேவா? 8 மந்த்ஸ் 3 டேஸ் இல்லை, சாரி 7 மந்த்து 28 டேஸ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர்லாம் நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் சொன்னீங்க. சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க புக் பேக்கில். இதே மாதிரி தான் நீங்கள் எழுத எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே எழுதிட்டு வாங்க. அடுத்த எக்ஸாம் சயின்ஸ் எக்ஸாம், அதுக்கும் வீடியோ போட்டுடலாம். சயின்ஸ் எக்ஸாமுக்கு வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.